சூரபத்மனின் அடங்காத அகந்தையை முடிவுக்கு கொண்டு வந்தது திருச்செந்தூர். முருகன் கடலின் பக்கம் தங்கியிருக்கும் இந்த புனித தலத்தில் தனது சேனைகளுடன் வீரப்போருக்கு தயாரானார். அந்த போரில் முருகன் தனது வேலால் சூரபத்மனை வீழ்த்தினார். ஆனால் அந்த மாயா அசுரனை அவர் அழிக்கவில்லை. கருணையின் வடிவமான முருகன் சூரபத்மனை இரு புனித உருவங்களாக மாற்றினார். ஒரு பகுதி மயிலாக மாறி முருகனின் வாகனமாக ஆனது. மற்றொரு பகுதி சேவலாக மாறி முருகனின் கொடியின் உச்சியில் ஒளிர்ந்தது. இதுவே சத்தியம் என்ற தருணம், அருள் அழகாய் மலர்ந்த தருணம். இதுவே முருகனின் போரின் வீடு திருச்செந்தூர். சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் ஒரு பெரும் தீர்மானம் எடுத்தார். தனது வாழ்க்கையின் அடுத்தபடி திருமணம். தேவயானை தேவேந்திரனின் மகள், அழகும் ஆன்மீகமும் நிறைந்த ஒரு தெய்வீக கன்னி. அவளது அன்பும் பணிவும் முருகனின் இதயத்தை தொட்டன. இவர்கள் திருமணம் நடந்த இடம்தான் திருப்பரங்குன்றம். பழங்கால குகை கோவில், மலைகளால் சூழப்பட்ட புனித தலம். தேவர்கள் வானத்தில் இருந்து பூவிழித்து ஆசீர்வதித்தனர். யாக ஓசை, நாதஸ்வர இசை கலந்து அந்த நிமிடம் தெய்வீகமாயிற்று. போருக்கு பின் அமைதி, கடமையின் பின் காதல், வெற்றிக்கு பிறகு ஒருமைதான் வாழ்வின் உண்மை வெற்றி. வீரம் வென்ற இடத்தில் அன்பும் மலர வேண்டும். அதுதான் திருப்பரங்குன்றம். முருகனின் மூன்றாவது படைவீடு பழனி. இதன் புனித வரலாற்றை காணலாம். ஒரு நாள் நாரத முனிவர் ஞானப்பழத்தை சிவனிடம் கொடுத்தார். அதை யாருக்கு தருவது என சிவன் தனது 2 மகன்களுக்கும் ஒரு போட்டி வைத்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு பழம். முருகன் மயிலில் புறப்பட்டார். விநாயகர் பெற்றோர்களை உலகம் என்று எண்ணி சிவன் பார்வதியை சுற்றி வந்தார். விநாயகருக்கே ஞானப்பழம். இதை கேட்ட முருகன் மிகவும் கோபமடைந்து தாயும் தந்தையும் வீட்டு விலகி பழனி மலையில் தங்கிவிட்டார். அங்கே தியானத்தில் அமர்ந்து அமைதியை அடைந்தார். அங்கேயே நவபாஷான ரூபமாக தண்டம் ஏந்தி அருள் புரிகிறார். அதனால் இன்றும் அந்த மலை தியாகத்தின் மலை என்றும் முருகனை தண்டாயுதபாணி என்றும் அழைக்கின்றோம். பழனிக்கு பின் முருகனின் 4வது படை வீடு சுவாமிமலை. ஒரு நாள் பிரம்மா சிறு அகந்தையுடன் தன் படைப்பில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது முருகன் அவரிடம் ஓம் என்ன அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மா பதில் சொல்ல தெரியாமல் நிலைகுலைந்தார். முருகன் உடனே அவரை கைது செய்தார். இந்த செய்தி சிவனுக்கு சென்றது. சிவபெருமான் வந்து ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை நீயே எனக்கு கற்றுத்தா என்று மகனை கேட்டார். அப்போதே மகனே ஆசிரியனானார். சிவனுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் மெய்ப்பொருள் சொல்லிய இடம் சுவாமிமலை. அதனால்தான் இங்கே முருகன் சுவாமிநாதர் என வணங்கப்படுகிறார். அறிவின் அதிபதி. திருத்தணி முருகனின் 5வது படை வீடு. சூரபத்மனை அழித்த பின்னும் முருகனின் மனம் இன்னும் சலனத்தில் இருந்தது. அதனால் அமைதி தேடி திருத்தணிக்கு வந்தார். அங்கு வேடராக வந்து வள்ளியின் மனதை வெல்வதற்காக விளையாட்டு போரில் ஈடுபட்டார். இறுதியில் காதலும் வெற்றியும் இணைந்து திருமணம் நிகழ்ந்தது. இதே தலம்தான் முருகனின் கோபம் தணிந்த புனித இடம். அதனால் திருதணிகை என அழைக்கப்பட்டது. பின்னர் திருத்தணி என்றாயிற்று. இங்கு முருகன் அமைதியாக கிழக்கு நோக்கி தனிமலையில் எழுந்தருளியுள்ளார். அடிவாரத்தில் குமார தீர்த்த குளம், சுற்றிலும் மடங்கள், வெண்மையும் கருநிற மலைகளும் சூழ்ந்த பசுமை. அருணகிரிநாதர் இதனை அழகு திருத்தணி மலை என பாடி புகழ்ந்தார். மதுரை அருகே உள்ள அழகர் மலை மேலே இருக்கிறது பழமுதிர் சோலை மலை. இங்கே ஒரு நாள் முருகன் சிறுவன் வேடத்தில் நாவல் மரத்தின் மேல் அமர்ந்திருந்தார். அதே நேரம் தமிழின் பெருமை வாய்ந்த ஔவையார் அங்கே வந்தார். பசிக்குதுப்பா, ஒரு பழம் பறிச்சு தர முடியுமா? முருகன் சிரித்தார். அவர் கேட்டார், சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? ஔவையார் யோசிக்காமல் சொன்னார், சுடாத பழம் தான் வேணும். முருகன் பழங்களை உழுப்பினார். அவை கீழே விழுந்தன. அவற்றில் மண் இருந்தது. அதை அள்ளிக்கொள்ள ஔவையார் ஊதினார். அந்த நேரம் முருகன் கேட்கிறார், பாட்டி, பழம் சுடுதா? ஔவை அதை கேட்டு அதிர்ந்து போனார். அவளுக்கு புரிந்தது, இது சாதாரண குழந்தை இல்லை, அருள்மிகு முருகப்பெருமான். ஔவையார் கண்ணீருடன் முகம் தாழ்த்தி ஓம் சரவணபவா என்று சரணடைந்தார். இதுதான் பழமுதிர் சோலை மலை. இந்த திருத்தலத்தில்தான் முருகன் தனது 2 தேவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் தம்பதியாக வாழும் ஒரே படை வீடு.